ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஷங்கரோட கேம் சேஞ்சர் திரைப்படத்தில் வந்து நம்ம தளபதி விஜய் அந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து கதிகலங்க வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு பிரம்மாண்டமான படங்களில் வந்து நம்மளோட ஒரு இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர்களை வந்து லிஸ்ட் எடுத்தால் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட சங்கர் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு எந்திரன் 2.0 இந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் வந்து செம்ம பெரிய ஒரு பிரம்மாண்டத்தில் வந்து அவர் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவரோட இயக்கத்தில் கடைசியாக வந்து இந்தியன் திரைப்படம் வந்து 2ஆம் பாகம் வெளியாகி ரசிகர் மத்தியில் அந்தளவுக்கு வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக அறிவிக்கப்படலை. ஸோ இப்போ வந்து நம்மளோட சங்கர் வந்து தெலுங்கில் வந்து கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படத்தை வந்து அவர் இயக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ராம்சரண், கியாரா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்களாம். ஸோ பொங்கல் ஸ்பெஷலாக வந்து இந்த திரைப்படம் வருகிற ஜனவரி 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகி இருக்கிறது. இன்னும் வந்து இப்போ வந்து நம்மளோட கேம் சேஞ்சர் திரைப்படத்தில் வந்து தளபதி விஜய் அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட கதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சங்கர் வந்து தளபதி விஜய் கிட்ட தான் வந்து சொல்லியிருக்காங்களாம். நம்ம தளபதி விஜய்க்கும் இந்த கதையை வந்து ரொம்ப பிடித்து போய் அவர் வந்து நடிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாராம். ஆனால் வந்து சங்கர் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தளபதி விஜய் கிட்ட போட்டிருக்காரு. அதாவது இந்த திரைப்படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்து நம்மளோட கால் ஷீட் வேணும் அப்படின்னு வந்து தளபதி விஜய் கிட்ட வந்து நம்மளோட சங்கர் வந்து கேட்டிருக்காராம். ஆனால் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து அரசியல் பணிகள்லாம் மனதில் வச்சுட்டு வந்து இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அவர் வந்து விலகி விட்டார். அடுத்த வந்து நம்மளோட ராம்சரண் கிட்ட சொல்லி இந்த திரைப்படத்தை ஓகே பண்ணி இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகி இருக்கிறது. சப்போஸ் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி தளபதி நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகி வந்து அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சிடும். இது வந்து தளபதி விஜய்க்கு காஸ்ட்லி மிஸ்ஸா இல்லைலாம் வந்து தப்பிச்சிட்டாரா